இதை வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டவருமே அழகாக தெரியுது நைட் நேரத்தில். அந்த லைட் வந்து மாறி மாறி வரும். நம்ம லாஸ்ட் இயர் வந்து அதுக்கு மேலே ஏறியுமே நம்ம வந்து இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க. உங்கள் பேர் பிரதர்? காஃபி ஆட்டதீனோ அதை நம்ம பார்க்குறது வந்து இலங்கை ஜனாதிபதி மாநில வந்து அந்த பாம் ஜுமைராவெலாம் உருவாக்குனாங்களோ ஒரு கடலுக்குள்ளாக, அது மாதிரி ஒரு உருவாக்குன நகரம் தான். தம்பி ஆட்டோவில் தான் வந்து. உங்கள் பேர் தம்பி? ஸ்ரீகாந்தராஜ். நண்பர்களே, நானும் ஸ்பாக். இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. ஸ்ரீலங்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தலைநகரம் கொழும்பில் புதுசாக கடலை மண்ணால் நிறைச்சி உருவாக்கின ஒரு போர்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி, ஒரு இலங்கை சாராமல் ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்காது. இங்கே வந்து என்ன ஒரு கல்ஃப் கண்ட்ரியில், ஒரு அரபு நாடுகளில், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லுக் ஒன்று தரும். ஈவினிங் டயத்தில் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் போர்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில அழகான காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோல்ட் ஃபேஸ் பக்கத்துலேயே போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக உருவாக்குன ஒரு ஊர். நம்ம அது உள்ளே தான் போக போகிறோம். அங்கேருந்து அந்த கோல்ட் ஃபேஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து குளிக்கிற ஏரியா. இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு வந்து மக்கள் குளிக்கிறதுக்கு அலைகள் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் குளிப்பாங்க. அந்த இடத்த விட இந்த இடத்துல கொஞ்சம் அலைகள் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இலங்கை ஜனாதிபதி மாளிகை. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த இடம்லாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ போர்ட் சிட்டி உள்ளே நம்ம போகிறோம். போர்ட் சிட்டி கொழும்பு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடங்க. இது நிறைய பொழுதுபோக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே. இந்த பாலத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து கடலாக இருந்து மணல் போட்டு நிறைச்சி உருவாக்குன ஒரு ஏரியா. இது ஒரு செம்ம பாலங்க. இது நம்ம உள்ள அங்கே பக்கத்தில் போய் பார்ப்போம். இதெல்லாம் கொழும்பு வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம், மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே மேலே போயிட்டீங்க, கீழே போய் தான் வரணுமோ? எல்லாமே ஒரு பெரிய ஒரு நகரம் உருவாக்க போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ மணல் கடல்லேருந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வந்து மணல்லாம் குவியலாக குவிச்சு இந்த ஊரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ள இப்போ ஃபீல் ஆகணும்னா அரபு நாட்டில் நுழையிற மாதிரி இருக்குது இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் துபாயில் வேறு அரபு நாடுகளில் இந்த மாதிரி தான் இருக்கும் இடங்கள்லாம். அந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்க்கணுங்க கொழும்பை. அதுதான் அழகு. லோட்டஸ் டவர்லேருந்து எல்லாமே தெரியுது இந்த இடம். இங்கேருந்து நடந்து போகிறது தானே தம்பி? ஓகே, அவ்வளோதான். இது வரைக்கும் வந்தாச்சு. இதுலேருந்து நடந்து போயிடலாம். எவ்வளோ வந்துருக்கு ராஜா? இந்த தம்பி ஆட்டோவில் வந்து. உங்கள் பேர் தம்பி? ஸ்ரீகாந்தராஜ். இந்த ஊர் சொந்த ஊர்? அதுவும் இல்லை, இப்போ கொழும்பு ஆட்டோ ஓட்டுறீங்களோ? சரி, ஓகே. வந்து இப்போது ஸ்ரீலங்காவில் இருக்கிறோன்றே சொல்ல முடியாது. அப்படியே ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது அங்கே கொழும்போட அழகை ரசிக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் ரசிக்கணும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம். ஃபோட்டோ எடுக்க, ஃபேமிலியோடு வர்றதுக்கு. இப்போ இந்த பகுதிகளெலாம் பெரும் பெரும் பில்டிங்ஸ்லாம் வரப்போகுது. பெரிய பெரிய எப்படி துபாயில் வந்து அந்த பாம் ஜுமைராவெலாம் உருவாக்குனாங்களோ ஒரு கடலுக்குள்ளாக, அது மாதிரி ஒரு உருவாக்குன நகரம் தான் இது. இதை வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. வா மாஷா அல்லாஹ், இவ்வளோ அழகுங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து இங்கே வரலாம்னு நினச்சிக்கிட்டு மிஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த பக்கம், இந்த பகுதியெல்லாம் வந்து அந்த எவ்வளோ உயரத்துக்கு மண்ணு போட்டு நினச்சிருக்காங்க பாருங்கள். வெறும் கடல் கரையாக இருந்துச்சு. நான் வந்து ஸ்ரீலங்கா விட்டு போகும்போது இந்த கரையை வந்து ரெடி பண்ணாங்க. அதாவது 2015-16 பகுதிகளில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வேலை. அந்த ஒரு பாலம் தான் ஹைலைட்டிங்க.
பாலமே எப்படி யூ டைப்பில் லேசாக வளைஞ்ச மாதிரி கட்டியிருக்கிறாங்க அந்த பாலம். இந்த பாலத்துக்கு வந்துட்டேங்க, செம்மையாக இருக்குப்பா. வேலை இந்த இடம் வந்து வேறு லெவல் லுக்குங்க. மாட்டி இவங்களும் வந்து இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க. உங்கள் பேர் பிரதர்? நீங்கம்மா உங்கள் பேர் என்ன? விலங்கலை. உங்கள் பேர்? ஜெனி ஷயான். ஓகே. நல்லா இருக்கா போர்ட் சிட்டி? போர்ட் சிட்டி நல்லா இருக்கா? உங்களே பார்க்க வேண்டிய இடங்க, கொழும்பில் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இது ஒன்று. மறக்காமல் ஸ்ரீலங்கா வரும்போது இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க வந்து பார்க்குறதுக்கு. அதுவும் ஈவினிங் டயத்தில் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி ஒரு அழகான இடத்த ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கவலையாக இருக்குங்க. என்ன மாதிரி இருக்குது அப்பா. இது வந்து சொல்லி வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கா ஸ்டைலில் சொல்லி வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையான இந்த லைட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டணும் கொஞ்சம் நேரத்தில். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து கொழும்புடைய கோல்ட் ஃபேஸ் அந்த ஏரியாக்கள் எல்லாம். அந்த லோட்டஸ் டவரை நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம், சங்கீர்லா ஹோட்டலில் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது அரபு நாட்டில் அந்த பாம் ஜுமைராவில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலை கொண்டு வரும். இந்த பாலத்தில் ஏறி இந்த பக்கம் இறங்கி வர்றோம். ஃபுல்லாக கடலில் நான் உங்களுக்கு கடல்லேருந்து அது என்ன ஷேப்பில் இருக்குங்கிறத நான் இங்கேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நடந்து போகிற ஒரு ஏரியாக்கள். வாக்கிங் ஒரு 3-4 மணிக்கு வந்தால் கூட இதை சுற்றி பார்க்குறதுக்கு டைம் போதாது போல். இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பில்டிங்ஸாக மாறும். அதுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் மணல் கொண்டு வந்து நிறைச்ச இடங்கள். இப்போ பில்டிங்ஸ் வேலைலாம் ஸ்டார்ட் ஆச்சு. பெரிய பெரிய கிரான் அது இது வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஈவினிங் வந்து சன்செட் ஆன பிறகு லைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே லைட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அது மாதிரி ஏற்றாப்புல ஹோட்டல்ஸ்லையுமே வந்து லைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஓரங்களில் ஃபுல்லாக லைட்ஸ். பெஸ்ட்டு டைம் எதுண்டா ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடணும். நீங்கள் இங்கே வந்தால் வெளிச்சத்தோடையும் பார்க்கலாம், போகும்போது இருட்டிடும். அந்த நைட்டில் அந்த இதையும் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நடுவில் ஒரு பெரிய கப்பல் ஒன்று நிற்கிது பாருங்க. அப்படியே வந்து நம்ம எடுத்தோம் லைட் இல்லாமல். இப்போ லைட் போட்டாங்க கீழே. இந்த ஓரத்தில் லைட் அடிக்கிற மாதிரி இதில் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல செட் பண்ணி இப்போ நடந்து போகிறதுக்கு தரையிலலாம் லைட் அடிக்கும். இந்த லோட்டஸ் டவருமே அழகாக தெரியுது நைட் நேரத்தில். அந்த லைட் வந்து மாறி மாறி வரும். நம்ம லாஸ்ட் இயர் வந்து அதுக்கு மேலே ஏறியுமே நம்ம வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இது இப்படியே நடந்து நம்ம கோல்ட் ஃபேஸ்க்கு போயிடலாம். அப்படியே நடந்து கோல்ட் ஃபேஸ் போயிட்டு கோல்ட் ஃபேஸ்லேருந்து நடந்து வர்ற பாதை தான் இது. இது வழியாக நடந்தே வந்துடலாம். நம்ம எல்லாம் கொழும்பு தலைநகரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஐடிசி, சங்கில்லா, இப்படி பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு பார்க் மாதிரி மினி கார்னிவல் மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. அந்த ஃபோர்ட் சிட்டி உள்ளே நம்ம போயிட்டு வந்து இந்த இடத்துக்கு பிள்ளைங்கள்லாம் விளையாட விடலாம். அந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது.
நிறைய மக்கள் வர்றாங்க இன்றைக்கி சண்டேனால நிறைய மக்கள் வர்றாங்க. நம்ம அதையுமே போய் பார்ப்போம் சும்மா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளது. சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் விளாட்லாம் இந்த மாதிரி. இந்த பாலை வரல. இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ளே ஏரியா. ஃபுல்லாக ப்ளே ஏரியா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட். எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கேன் பாருங்கள். சண்டேனால ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு. அது நிறைய மக்கள் வந்திருக்காங்க இன்றைக்கி. பீஸா அந்த மாதிரி பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்டு எல்லாமே இங்கே. பெரிய ஃபுட் கோர்ட்டுங்க இது. உள்ளே போ. வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்தோம்னா ஸ்ரீலங்காவில் வர வர சீனாக்காரங்களுடைய இது அதிகரிச்சிட்ட போகுது. சீனாக்காரன் பெட்டி கடை போகிறேன். ரோட்லேயும் கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சைனா தான் இருப்பான். சைனீஸ் தான். சைனீஸ்கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வந்துச்சு. ஒரு ஸ்டால் ஒன்று போட்டிருக்காங்க. இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் இன்னைக்கு விட்டுருக்காங்க. எல்லாம் ஹோம் மேட் இல்லை. Brownie. All you have to do is first come and take a picture of the stall Meera and Pro. Then go on Instagram and follow her page. பானிபூரியுமே இங்கே இருக்குது. Put a story tagging the treasures. சன்கிளாஸஸ்லாம் பாருங்கள் 500 ரூபா. Meera and Pro. நம்ம கிளாஸ்லாம் விலை கம்மி தான் இது. So do head over to her stall. So like I said, she specializes in cookies. Here sunglasses 500. And treasures. She also, in addition to this homemade produce, she also has perfume கடை இருக்கு. Nitin Okamala, can international brand at the brand? All inspired from the luxury brands. හැමදාම තියෙනවද අද විතරද? මේ ප්‍රොමෝෂන් ඉවෙන්ට් එකේ ප්‍රොමෝෂන් එක විතරයි. අපේ අවුට්ලට් හයක් තියෙනවා. කොයි තියෙන්නේ ඔයගොල්ලෝ? අපි ගා හයිට් පාක් ඕන තියෙනවා, ගෝල්ඩ් තියෙනවා, මවුන්ට් ලෙවනිය තියෙනවා, කෝට් තියෙනවා, කොහොමද තියෙනවා. මොකද මේ ෂොප් එකේ නම මොකක්ද? අපි ඩී ෆ්‍රේගන්ස් අපි කරන්නේ ඔරිජිනල් බ්ලෙන්ඩ් එක ඉම්පෝට් කරලා මෙහි තමයි ඔයිල් මික්ස් කරලා ලංකාවේ ටෙම්පරේචර් එකට හදන්නේ. So long lasting guarantee. අපි දැන් 10 years. minimum 2950 ඉඳන් 15000 වෙනකම් තියෙනවා. 3000 to 50000. එතකොට අපේ ඉන්දියාවේ මණි කියන්නේ 3000 කියන්නේ 900. 900 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4500 வரைக்கும் இருக்கும் பர்ஃப்யூம். பட் ஹோண்டா பிராண்டட் பர்ஃப்யூம் போட்டால் ஸ்மெல் කරලා බලන්න පුළුවන්. අපේ ෆාස්ට් මූවින් එක තියෙනවා අසාර මෝස් වොන්ටට් එක. මෝස්. It's towards the middle, or maybe it's around the fifth stall. දැන් මොකද මෝස්? මෝස් වොන්ටට් එක. ඕකේ. ඉසිමියාකි කියලා බ්‍රෑන්ඩ් එකක් තියෙනවා. ඒක තියෙනවද? lemon. ඒක පොඩ්ඩක් බලන්න පුළුවන්. Chemical free. Fully researched. ඉසිමියාකි කියන්නේ ජපාන් බ්‍රෑන්ඩ් එක. ඔව් ජපාන්. Nothing dangerous to your skin. So do check them out as well. same smell නේ. සාමාන්‍යයෙන් මේක තමයි ගන්න ඩියුටි ෆ්‍රී ෂොප් එකේ. in Indian money 8000 වගේ. ඔයගොල්ලෝ කීයට විකුණන්නේ? ඕක තියෙ මේ ඉසිමියාගේ එක ඉස්සර වෙන්නේ 5500. 5500. ඒක ටිබෙට්. කියන ෆ්‍රැග්‍රන්ස් දෙකක් තියෙනව නේද? අර ඩාර්ක් කලර් එකක්. අපි ගාව තියෙන්නේ පියෝ හෝමි එක. පියෝ හෝමි විතරයි ඉන්ස්පයර්ඩ් බයි කියලා ගහලා තියෙන ඔරිජිනල් බොටල් එකේ නෙමෙයි. අනිත් එක අර නෑ නේ. ස්පෝර්ට්ස් එක නෑ. ස්පෝර්ට්ස් එක නෑ. පියෝ හෝමි එක තමයි තියෙන්නේ. කොෆි යට තියෙනවද? හරි මම ඒක තමයි මාන්න හිටියේ. මේ නැත්නම් නාය රිවර්ස් කරගන්න බෑ. இது வந்து எல்லா பெர்ஃப்யூம் கடையிலுமே இது வச்சிருப்பாங்க. அதான் நான் கேட்டேன். காஃபியை ஸ்மெல் பண்ணிட்டு இது ஸ்மெல் பண்ணாதான் ஒவ்வொரு வித்தியாசமும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கான வச்சு நான் கேட்டேன் உங்கள்கிட்ட இருக்குது. அது வந்து මගේ channel එක follow කරන්න ඔයගොල්ලන්ගේ shop එකේ ආපහු කියන්න කොයිද තියෙනවද කියලා. හරි. ඩී ෆ්‍රේගන්ස් පර්ෆියුම්ස් අපේ මවුන්ට් ලැවිනිය තියෙනවා හෙඩ් ඔෆිස් එක. හරියට කියන්නකෝ තැනක් කියන්න. මවුන්ට් ලැවිනිය තියෙනවා. මවුන්ට් ලැවිනිය කිය කොයි හරි. හරියටම ලයන් පබ්ලික් ඉස්සරහ නේෂන් ට්‍රස්ට් බැංක් එකේ එහා පැත්තේ අපිකෝ හයිට් පාක් ඕන කොහුවල පිටකොට්ටේ ගෝල් සිටි සෙන්ටර් එකේ තියෙනවා. ළඟදිම තව මේ ටවුන්ස් එකකට අපි මූව් වෙන්න බලාපොරොත්තු වෙන්නේ. අපි දැන් 10 years. ඉන්දියාවේ මගේ මස්ජිනාතෙන් පටන් අරන් තියෙන්නේ මේ වගේම පර්ෆියුම්. අපේ ගමේ ඉඳලා හදන. යා දුබායි වල ලොකු පර්ෆියුම් කම්පැනි වැඩ කරා. දැන් අර ගිය පෙරේද ස්ටාර්ට් කරේ. හරි all the best. Thank you very much. இதான் லெமன் ஜூஸ் குடித்தேன், நல்லா இருந்துச்சு. இங்கே குல்ஃபிலாம் நிறைய விற்கிறாங்க. குல்ஃபியோட ரேட்லாம் பாருங்கள். ஒவ்வொரு வாரம் விட்டு நடக்குமா அந்த ஸ்டால் இது?
இது வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி போகிறது வந்து நம்ம ரிலேஷன் ஒருத்தர் தான், இஸ்டியாக் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவரை உங்களுக்கு காட்டுறேன். ஆர்கனைஸ் பண்ணி போகிறாரு இஸ்டியாக், நம்ம ரிலேஷன் ஒருத்தர் அதெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் உங்கள் டீம். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் உள்ள போர்ட் சிட்டியோடைய அழகான காட்சிகள்லாம் காட்டியிருப்பேன். நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா கொழும்பில் மறக்காமல் கோல்ட் ஃபேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இலங்கையிலையும் இருந்து இது வரைக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரலான்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடங்கள் ஒன்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.